அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட தகவலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டால், பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியில் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. இது எல்லா அதாவது டிஎன்ஏயு, டிஎன்ஜிஎஃப்யூ, டனுவாஸ் அண்ட் டிஎன்இஏ, இது இல்லாமல் ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்படி என்ன வித்தியாசம், எதில் படித்தா பெட்ரு, அந்த என்ன அப்படின்றத ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டினை ஆன் பண்ணி வைங்க. இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்னால் இந்த ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க. இது ஆஸ் பர் த ப்ராஸ்பெக்டஸ், ஒவ்வொரு ப்ராஸ்பெக்டஸ் படி இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, சார் இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி எல்லாமே இருக்குது, எல்லா காலேஜ்லேயும் இருக்குது, அப்போ எந்த காலேஜில் படிக்கிறது, எந்த யூனிவர்சிட்டி பெஸ்ட்டு அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதனுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி, ஓவரால் டீட்டெயில் இதில் பார்த்துருவோம். ஓகேங்களா? சரி, இப்போ பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்ற கோர்ஸு இந்த பெஞ்ச் மார்க்ஸ்னு கொடுத்துருங்க பாருங்கள். அதுதான் வந்து கேட்டகரிஸ் வைஸ் வச்சுக்கணும். கேட்டகரிஸ்னால் க்ரைட்டீரியான்னு வச்சுக்கலாம். எஸ்டாப்ளிஷ்டுனால் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, ரெகக்னைஷன்னா யார் ரெகக்னைஸ் பண்ணது, எலிஜிபிலிட்டின்னா தகுதி என்ன அப்படிங்கிறது, சீட்டு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, டியூரேஷன்னா எத்தனை வருஷம், எவ்வளோ நாள் கோர்ஸ் டியூரேஷனு, ஃபீஸு இந்த 4 வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸு, சப்ஜெக்ட்ஸு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் ஆகும், அடுத்து ஸ்டார்டிங் சேலரி எப்படி இருக்குது, சேலரி சம்பளம் எப்படி இருக்கும், ஜாப்பு டைட்டில் இந்த டைட்டில்னால் ஜாபோட ரோல், ஜாபோட நேம் எப்படி இருக்கும், டாப் ரெக்ரூட்டர்ஸ் எந்த கம்பெனிங்க எடுக்கிறாங்க, டாப் கம்பெனிஸு, அடுத்ததாக ஜாப் செக்டர்ஸ்னால் எந்த மாதிரி ஏரியாவெலாம் இருக்குது, என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியெலாம் பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது ஒரு முழு விளக்கம் இதில் பார்க்குறோங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம பேசுனது எஸ்டாப்ளிஷ்டு அப்படின்னு பார்க்குறப்ப நான் வந்து 4 கேட்டகரி கொடுத்துருக்கேன், 4 யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? டிஎன்இஏ அண்ணா யூனிவர்சிட்டி, தனுவாஸ் இருக்குது, டிஎன்ஜிஎஃப் இருக்குது, டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு உள்ளது. சரி, இப்போ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இந்த எப்போ கோர்ஸ் அதை ஆரம்பித்தாங்கன்னா 1998. டிஎன்ஜிஎஃப்ஏ தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் 2018, தனுவாஸில் 1992, டிஎன்ஏயில் 1992. அடுத்ததாக ரெகக்னிஷன் பார்த்தோம்னா டிஎன்ஏயு, டிஎன்ஜிஎஃப்யூ ஐகா ரெகக்னிஷன், தனுவாஸ் டிஎன்இஏயில் ஏஐசிடிஇ, டிஎன்இன்றது தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? அதுலேயே நிறைய காலேஜஸில் பிடெக் கோர்சஸ் இருக்குது, ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ். எலிஜிபிலிட்டின்னு பார்க்குறப்ப டிஎன்இயில் என்ன எலிஜிபிலிட்டி, 10+2 10 12 முடிச்சுட்டு எம்பிசிசி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஆர் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த மாதிரி. டிஎன்ஜேபியில் எம்பிசிபி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, தனுவாஸ் எம்பிசிசி ஆர் எம்பிசிபி அந்த மாதிரி குரூப் எடுத்துருக்கணும், சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். டிஎன்இஏ 10+2 வித் எம்பிசி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. அடுத்ததாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏயில் 110 சீட்டு, டிஎன்ஜேஎஃப்யூ 40, தனுவாஸ் 40, டிஎன்இஏ என்ஜினியரிங் காலேஜஸில் பார்த்தோம்னா நிறையாவே இருக்குங்க, 5000 சீட்ஸ்க்கு மேலேயே இருக்கும். அது இருக்குது. அடுத்ததாக டியூரேஷன், கோர்ஸ் டியூரேஷன் காமன் தான், எல்லா யூனிவர்சிட்டிலையுமே 4 வருஷம் தான், 8 செமஸ்டர் பேசிஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக ஃபோர் சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்க்க என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிப்போம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளைட் சயின்சஸ், பயோகெமிஸ்ட்ரி, தெர்மோடைனமிக்ஸ், மைக்ரோபயாலஜி, கெமிஸ்ட்ரி, குவாலிட்டி செக் அனாலிசிஸ், ஃபுட், இந்த மாதிரி இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸு கவர் ஆகிற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த பேட்டர்ன், கோச்சிங் பேட்டர்ன், டீச்சிங் பேட்டர்ன் மட்டும் தான் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, படிச்சிட்டோம். அடுத்து இதனுடைய வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி ஸ்டார்டிங் சேலரி வந்து 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் லேக்ஸ் பர் ஆனும். டிபெண்ட்ஸ் ஆன் தி ஜாப் ப்ரொஃபைல், கம்பெனி அண்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். இது முக்கியமானது வந்து கம்பெனி ஜாபுடைய கேரக்டர் என்ன, கம்பெனி ப்ரொஃபைல் என்ன, எந்த கம்பெனியில் சேர்றீங்க, உங்களோட ஸ்டூடெண்ட்டுடைய கெப்பாசிட்டி என்ன, இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அதுதான் ஸ்டார்டிங் சேலரி 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம். ஜாப் டைட்டில்னு பார்க்குறப்ப ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஃபுட் இன்ஜினியர், நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட், ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியர், இந்த மாதிரிலாம் போஸ்ட்டு நேம் இருக்கும். அடுத்ததாக டாப் ரெக்ரூட்டர்ஸ்னால் யார் அதிகமாக எடுக்கிறாங்க, எந்த கம்பெனி டாப் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட்டில் இருக்குது, ப்ரைவேட்டு, அப்புறம் எம்என்சிஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸு. மல்டிநேஷ்னல் ஐக்கியனா யார், வால்கோர் ஃபுட்ஸ், பீஸ் ஹைவ், பிரிட்டானியா, நெஸ்ட்லே, பெப்சிகோ, இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் ஃபுட் டெக்னாலஜி படித்தவங்களே எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லணும்னா
ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி, கேட்டரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். கேட்டரிங்னா சமையல் பண்ணுறவங்க இல்லை, ஹோட்டல்ஸ், அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸு, ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிஸு, இந்த மாதிரி ஓவரால் ஏரியாவில் இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி முடித்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விளக்கம் எதுக்காக கொடுத்துருக்கோன்னா, இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். எப்போ படித்தாலும் இந்த ஃபுட் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதனுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி, ரேங்கிங் எப்படி, எலிஜிபிலிட்டி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம கவுன்சிலிங்கில் கோர்ஸை செலக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த விளக்கம் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.